நைட்டில் 12 மணி 1 மணினாலும் இந்த பாட்டியில் வந்தால் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் யூட்டர்ன் பண்ணி இங்கே வந்து சாப்பிட்டு போவாங்க. அப்போ உனக்கு நினைவு இருக்கா? மறக்கையில் அன்பா பாசமாக பேசுவாங்க. வரவங்களுக்கு டைட் பண்ணி வைக்க மாட்டாங்க. கடைன்னு கொடுத்துருவாங்க. அவங்க பாட்டியை பார்க்குறதுக்குன்னு சில பேர் பார்க்க சாப்பிட வருவாங்க. எல்லா மக்களும் வருவாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள்லேருந்து இப்போ இங்கே தங்கி இருக்க பிள்ளைகள், வேலைக்கு போகிற பிள்ளைகள், ஆஃபீஸுக்கு போகிற பிள்ளைகள், எல்லா பிள்ளைகளும் வரும். கைத்துக்கு வந்து வரவங்களுக்கு பஞ்சனம் பண்ண மாட்டாங்க. வரவங்க இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. யாரோ பண்ணால் கூட திறமை பண்ணுவாங்க. நான் பண்ணி சொல்லி கொடுப்பாங்க. அது ஒரு நம்ம பாட்டிக்கிட்ட ஒரு ரொம்ப இதாக இருக்குது. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு குழந்தைங்களோட சாப்பிட்லாம். வெளியில் சாப்பிடணும்னா ஒரு 100 ரூபா 120 ரூபா ஆகும். குழந்தை, அப்பா, அம்மா இவங்க 3 பேர் சாப்பிட்டாலும் 60 ரூபாய் சாப்பிட்டு போயிடறாங்க. வெளியில் சாப்பிட்டா 120 ரூபா ஆகும். பாதிக்கு பாய் தான் ஆகும். அப்போ பாட்டிகிட்ட பேசிக்கிட்டோம், அவங்களோட குழந்தைகிட்ட பேசிக்கிட்டோம், இப்படி சந்தோஷமாக குடும்பமாக சந்தோஷமாக வந்து சாப்பிட்றதுனால ஒரு நிறைவாக இருக்குது. அதனால தான் பாட்டி கடை இன்னைக்கும் நிரந்தரமாக ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாம் நல்ல விதமாக இருக்கிறோம். அதனால் யார் இல்லாமல் எல்லாரும் வந்து சாப்பிட்டு போகிறாங்க. அவ்வளோதான்.